வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம வீட்டில் வந்து பெண்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் அம்மா, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பெண்டாட்டி இருப்பாங்க, வீட்டில் அக்கா தங்கச்சி, பிறந்த பொண்ணு இருக்கும். ஸோ பொண்ணை பெற்றவன் தான் இல்லை கூட பொண்ணு பிறந்தவங்க மட்டும்தான் வந்து இதை ரிலேட் பண்ணிக்க முடியும்னு இல்லை. நம்ம எல்லார் வீட்லேயுமே ஏதோ ஒரு பெண் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நிறைய நேரங்களில் மற்றவங்களுக்கு நடக்கப்பா நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே யோசித்து பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். பொதுவாக பெண்கள் ரோட்டில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இருட்டான இடங்களில், அதாவது இந்த மொலஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அத்துமீறி பாலியல் ரீதியாக வந்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரி இடங்களில் அதிகமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருட்டான இடங்களில். அது வந்து சைக்காலஜிக்கலாகவே வந்து இந்த கெட்டவனுங்க கேவலமானவங்க என்ன பண்ணுறாங்க, இருட்டான இடத்துல அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து அந்த அசிங்கமான விஷயத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ஓடி போயிடுறாங்க. குறிப்பாக அதில் என்னென்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இருட்டான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட முகம் தெரியாது. அதை தாண்டி சிசிடிவி கேமரா இருந்தாலும் தங்களுடைய முகம் தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பட் அதெல்லாம் தாண்டி வந்து இருட்டான இடத்துல சைக்காலஜிக்கலாக வந்து இந்த மாதிரி திட்டு பசங்களுக்கு வந்து டக்குன்னு தைரியம் வந்து 0லேருந்து 100 பாயிண்ட்ஸ் ஏறி தான் கிரிமினாலஜியில் வந்து பேசிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பெண்கள் சாலையில் நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது அத்துமீறி சில பேர் ரொம்ப கேவலமான பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன். கடந்த 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இது என்னுடைய ஏரியாவில் எனக்கு தெரிந்த என்னோட நண்பருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்தது அப்படிங்கிறனால எவ்வளோ செய்திகள் நான் படிச்சிருப்பேன், இதோட கொடூரமான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அதை பற்றிலாம் பேசணும்னு தோணல. நம்மளுக்கு பக்கத்துலேயே ஒரு விஷயம் நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேளை நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நடந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த என்னுடைய ஏரியாவில் என்னுடைய நண்பனுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு, அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நடந்த இந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒரு குட்டி அவேர்னஸை எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த 30ஆம் தேதி நான் வசிக்கும் திருவான்மியூரில், அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா, டீசெண்டான ஏரியான்னு சொல்லப்படுற ஏரியா, அமைதியான ஏரியா, அடிக்கடி வந்து பிரச்சனைலாம் நடக்கக்கூடிய ஏரியா இல்லை, அடிக்கடி போலீஸ் பேட்ரோல் வரக்கூடிய ஏரியா, நிறையா சிசிடிவி இருக்கிற ஏரியா, ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வெல்லிட் லைட்ஸ், அதாவது ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து நடந்த சம்பவம் இது. அதால் தான் என்னால் நம்பவே முடியல. என் ஃப்ரெண்டோட அவங்களோட வீட்டில் இருக்கிற பெண் வந்து பார்த்திங்கன்னா குப்பையை கொட்டுறதுக்காக வந்து நம்ம எல்லாரோட ஸ்ட்ரெயிட்டுக்கு எண்டிலுமே ஒரு பெரிய குப்பை தொட்டி வச்சுருப்பாங்கல்ல, அது நம்ம வீட்டில் குப்பை அதிகமாகிடுச்சுன்னா வந்து நிறையா அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் வருவாங்க. அவங்க கடந்து வரவில் போயிட்டாங்கன்னா நம்மளே போய் கொட்ட வேண்டியிருக்கும். அப்படி வந்து கொட்டுறதுக்கு வந்து போயிருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு பகல் டைம் தான், அதாவது மாலை வேலை தான் அது, அதாவது சூரிய வெளிச்சம்லாம் இருக்குது. அவங்க அதை கொட்டிட்டு வர்றமோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் ஏற்கனவே வந்து அப்படியும் இப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பைக்கில் ஒரு தெரிஞ்சுட்டு இருந்திருக்கான் ஒருத்தன், மூஞ்சே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுறான், இவங்க குப்பையை கொட்டிட்டு வரும்போது அவங்க பின்னாடியே போய் வந்து ஏதோ பேச்சு கொடுத்துருக்கான். இவங்க திரும்பி பார்க்கல, எதுக்கு தேவையில்லாமல் எவனோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதற்கப்புறம் கிட்ட வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னால் இங்கே விவரிக்க முடியாதபடி ரொம்ப அசிங்கமாக ஒரு பாலியல் அத்துமீறல் பண்ணிவிட்டு ஒரு அதாவது திமிரான சிரிப்பு சிரிச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு உடனே இவங்க கத்த ஆரம்பித்தோன்னே வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். அவங்க ஆப்வியஸாக வீட்டில் போயிட்டு என்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் உடனே பதப்பதிச்சு போயிட்டு வந்து கோபமும் கலந்து இருக்கும். ஏன்னா ஒரு இது மாதிரி சம்பவம் நடக்குது அப்படின்னோன்னு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன தோணுன்னா, நம்மளுக்கு வேண்டிய பெண்ணு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட பிறந்த தங்கச்சி இல்லை நம்ம பொண்ணு யாருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னாலும் எங்கன்னு சொல்லிட்டு நம்மளே தேடி போய் அவனை பிடிச்சி என்ன செய்ய முடியுமோ செஞ்சிடணும் அப்படின்னு தான் தோணும். ஒருவேளை கையில் மாட்டினா போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து 2 வச்சாலும் தப்பு இல்லை. ஆனால் சில பேர் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா தப்பாக போய் முடிஞ்சிடும். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக சட்டப்படி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உணர்ச்சி வசப்பட்டோன்னா நம்மளே நாளைக்கு தண்டனைக்குள்ளால் ஒரு இடத்துக்கு வந்து போயிடுவோம்ல. அப்படி தான் வந்து சட்டம் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம சட்டத்தை கையில் எடுத்துக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, அந்த உணர்ச்சியெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணுறாரு. அவர் போய் முதல்ல தேடாமல் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு உடனே வந்து கால் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவரும் தேடுறாரு, இந்த திருட்டு பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ்கிட்ட கால் பண்ணோன்னே பொதுவாக வந்து போலீஸை பற்றி வந்து நிறைய இடங்களில் சில நேரங்களில் அவங்க தவறாக ஏதாவது பண்ணியிருந்தால் வந்து நம்மளை மாதிரி மீடியாவில் அதை பற்றி குறை கூறுறோம், விமர்சனம் பண்ணுறோம். ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப சரியாக நடந்துக்கிட்டால் அதையும் நம்ம வந்து பேசாமல் வந்து போயிடுறோம்ல. ஸோ அதனால் இந்த காரணத்தினால என் கண் பார்வையில் நடந்த இந்த குட் இன்வெஸ்டிகேஷன், கிரேட் ரெஸ்பான்ஸை வந்து நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டாங்க 4-5 அதிகாரிகள் வந்து இந்த விஷயம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த பெண்கிட்ட நேராகவே வந்து பேசி, அவங்களே ஏற்கனவே ஒரு குட்டி ட்ராமாவில் இருப்பாங்க, அதனால் வந்து அவங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, ஃப்ரெண்டுக்கிட்ட விவரிச்சோன்னே அவர் வந்து என்ன நடந்தது வேறு ஆணி வேறு வந்து நம்மளோட போலீஸ் பர்சனல்ஸ்க்கெல்லாம் வந்து விவரிச்சிருக்காரு.
அதை வந்து ஒரு வாட்டி இல்லாமல் 2 வாட்டி இல்லாமல் திருப்பி திருப்பி எங்கே எந்த சைடு வந்தான் எப்படி போனால் என்ன டைமு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டே கூட இல்லைங்க, ஹாஃப் டே கூட இல்லை, அவன் வந்து எங்கேயோ போய் பதுங்கி தப்பிச்சு பண்ணது நாய்க்கு தப்புன்னு தெரிஞ்சு எங்கேயோ போயிட்டு பதுங்கி ஒளிஞ்சிருந்துருக்கு. அவனை போய் லபாக்குன்னு அமுக்கி பிடிச்சி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கம் போல் இந்த ஃப்ளைட், அதாவது பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு போலீஸை பார்த்தோன்னே வந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்கான். அந்த நேரம்னு பார்த்து ஏதோ வாழைப்பழத்தோலை வந்து யாரோ வந்து குப்பை தொட்டியில் போடாமல் கீழே போட்டிருக்காங்க சாப்பிட்டு, ஓடும் போது வலிக்கு விழுந்து கையை ஊனியிருக்கான். அந்த கையை ஊன்றப்போ கை உடஞ்சி கட்டு போட்டுட்டாங்க. அந்த வழியில் அவன் துடிச்சிட்டு இருக்கும் போது அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்தா இவன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முதல் முறை இல்லை, இதற்கு முன்னாடி 1 வாட்டி 2 வாட்டி 5 வாட்டிலாம் இல்லைங்க, 15க்கும் மேற்பட்ட முறை இவன் இதே வேலையாக வந்து பண்ணியிருக்கான். சாருக்கு இது மட்டும் இல்லை, தொழிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து செயின் ஸ்நாச்சிங் வந்து பண்ணுறது, இல்லை வழிப்பறி ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறது, மிரட்டி காசு வாங்குறது, அந்த மாதிரி டைமில் எல்லாமே ஒரு வேறு ஒரு மூடில் இருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி கேவலமான பாலியல் அத்துமீறலையும் பண்ணுறத ஒரு ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 15க்கும் மேலே வாட்டி வந்து சார் வந்து கேட்குற முறையில் போலீஸாரை வந்து விசாரிக்கிறப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கான். ஸோ இதில் வந்து அவனை விசாரித்தப்போ என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இது மாதிரி பண்ணி எப்போ அத்தனை மணி தப்பிக்கிற அப்படின்னா வந்து அதுக்கு விஷயம் சொன்னதுன்னா, இது மாதிரிலாம் பண்ணுறப்போ வந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, கத்துவாங்க, அங்கேருந்து நான் அப்படியே எஸ்கேப் ஆகாமல் ஓடிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதனால் நான் இவ்வளோ நாள் தப்பிச்சு இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து கறக்க வேண்டிய விதத்தில் அவங்ககிட்டருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு வந்து பாதிக்கப்பட்டவங்களையும் கூப்பிட்டு வந்து இவன் தான் அடையாளம் காட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவன் மேலே கேஸ் போட்டு தகுந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த சில்லற பையனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணி, ஏன்னா பெத்த தாய் வேறு என்ன பண்ணுறது, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவில் இருக்க ஏதோ ஒரு பெரிய ஆளை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காடா கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இந்த விஷயம் தெரிஞ்சால் நான் ஸ்டேஷன் காலே வச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ சாரி, நான் இதுக்கு வந்திருக்க மாட்டேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டார். அதுக்கு மேலே இவனுக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நல்ல வேலை இந்த ஒரு தப்புனால வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒரு 15 பேருக்கு மேலே வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வெளில வந்து இவன் வந்து கரெக்டாக வந்து தண்டிக்கப்பட்டிருக்கான். ஸோ என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒருத்தங்களை தப்பு நடந்துட்டா வந்து அவங்ககிட்டே போயிட்டு அவங்களே தப்பு செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே விக்டிமை வச்சு கரெக்டான டைமில் ரெஸ்பாண்ட் பண்ணி சரியான நடவடிக்கையை, துரிதமான நடவடிக்கையை ரொம்ப கம்மி டைம் ஸ்பேஸில் எடுத்து முடித்து சும்மா வந்து துல்லியமாக செயல்பட்டுருக்கிற எங்கள் ஏரியா திருவான்மியூர் காவல் நிலையத்தை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் புகாரி, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழ் என்பன், இவங்க 2 பேருக்குமே மிக்க நன்றி. உங்களோட பேர் சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா யாராவது ஒருத்தவங்க நல்லது செஞ்சால் அவங்களோட பேர் சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இன்னும் 10 பேர் வந்து நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து போலீஸ் வந்து இது டியூட்டி அவங்களுக்கு செய்கிறதுக்கு, பட் இவ்வளோ துரிதமாக வந்து கரெக்டாக நீங்கள் வந்து விக்டிமை ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த தேங்க்ஸு. ஸோ இதே மாதிரி எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எளியவர்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறப்போ வந்து அவங்கள ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷனில் வைக்காமல் இதே மாதிரி துரித நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதனால் நான் கருத்தாய் கூற வருவது இந்த காணொலியில் என்னவென்றால், எனக்கு ரொம்ப பக்கத்தில் என் ஃப்ரெண்டுக்கு நடந்த விஷயம். அதில் வந்து போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏங்க பிரச்சனையே என்னென்னா இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய இடங்களில் நடக்குது, ஆனால் எங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா ஒரு விஷயம் நடந்தோன்னே அது ஒரு ஷேம்ஃபுல்லாக, அதாவது நம்மளுக்கு எதுக்கு இதை போய் வெளில சொல்லணுமா, கொஞ்சம் அசிங்கம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நிறைய பேர் அவங்களுக்கு நடக்கிற அவலத்தை வந்து ஒரு கம்ப்ளைண்டாக பதிவு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கம்ப்ளைண்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களால் இதே மாதிரி துரிதமான நடவடிக்கை ஆல்மோஸ்ட் எல்லா கேசஸ்க்குமே எடுத்து அதை சால்வும் பண்ண முடியும், தகுந்த ஒரு தண்டனையை வந்து அந்த தப்பு செஞ்சவனுக்கு வாங்கி கொடுக்க முடியும். அதனால் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வேறு யாருக்கா நடந்தால் கூட தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இது என் ஃப்ரெண்டு சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு, இந்த விஷயத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும், இதில் இருக்கிற நல்லது கெட்டதை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்டா மக்களுக்கு ஒரு குட்டி அவேர்னஸாக இருக்குமே தான். நம்ம என் ஏரியாலன்னு இல்லைங்க, சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேவலமான திட்டு பசங்க ரோட்டில் வந்து அலைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வந்து ஒரு கேவலமான செயல் செய்கிறதா மட்டும் இல்லாமல் செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்க எல்லா ஏரியாலுமே இருக்க தான் வந்து செய்கிறாங்க. குறிப்பாக இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிறவங்க அசிங்கப்படாமல் போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க. உங்கள் வீட்டில் யாருக்கா நடந்தால் கூட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது அப்படி நடந்தால் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த தப்பு செஞ்சவனுக்கு ஒரு தகுந்த ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நியாயம் செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் தொடர்ந்து அந்த தவறு செய்கிறவன் அதை செஞ்சுட்டே போகலாம் அப்படிங்கிற மனநிலையை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேக் இட் ஃபார் கிராண்டட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவன் அந்த தவறை வந்து செஞ்சுட்டே போவான். அதனால் பாதிக்கப்படுறவங்களோட நம்பர்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு குட்டி விஷயத்தை உங்கள் கூட ஷேர்
ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிமிலர் சம்பவங்கள் உங்கள் லைஃப்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நடந்திருந்ததுன்னா எந்த அளவுக்கு காவலர்கள்லாம் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையோட சில நடவடிக்கைகளில் மாற்றங்கள் இருந்திருக்கலாம், கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன அதிருப்தி இருந்தால் அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.